ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நீரிழிவு நோய்க்கான விழிப்புணர்வு என்கின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய ரோட்டரி சங்கத்தின் ஆளுநர், மாவட்ட ஆளுநர் ரோட்டரி NS சரவணன் அவர்களே, நிகழ்ச்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஜி பிரீத்தி அவர்களே, மரியாதைக்குரிய MS ரவிவர்மா அவர்களே, மரியாதைக்குரிய வினோத் சரோகி அவர்களே, மரியாதைக்குரிய லலிதா ராஜேந்திரன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய ஸ்ரீதர் அவர்களே, மரியாதைக்குரிய ரவி சுந்தரேசன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய கல்பனா சபாநாயக் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இந்த கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, மாணவியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு நீரிழிவு நோய்க்கான ஒரு விழிப்புணர்வு என்பது உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. நீரிழிவு நோயின் தாக்கம் இன்றைக்கு உலகை பெரிய அளவில் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்று. இந்திய அளவில் ஒரு 12% பேருக்கு நீரிழிவு நோயின் தாக்கம் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நீங்களும் கூட நினைக்கலாம், கண்டிப்பாக இது குறைவான சதவீதத்தை குறிப்பிடப் போகிறேன் என்று கருதலாம். இல்லை, 13% இருக்கிறது. இந்திய அளவிலான சதவிகிதம் 12 என்றாலும் தமிழகத்தை பொறுத்தவரை 13% நீரிழிவு நோயின் தாக்கம் இருக்கிறது. இது பல்வேறு சூழல்களில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நீரிழிவு நோயினால் ஏற்படுகிற அந்த பாதிப்புகள் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடிய ஒன்று. பாதம் இழப்பது, பார்வை இழப்பது, சிறுநீரகம் இழப்பது என்று உடலின் பல்வேறு அவயங்களை தொடர்ந்து இழக்கிற ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நோய்களில் ஒன்று நீரிழிவு நோய். பேசிக்கொண்டிருக்கிற நானும் ஒரு 30 ஆண்டுகளாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவன். நீரிழிவு நோயினால் ஒரு 30 ஆண்டுகள் பாதிக்கப்பட்ட நான் இன்றைக்கு உங்களிடையே இந்த அளவுக்கு திடகாத்திரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் மேற்கொண்டு வருகிற பயிற்சிகள் மிக முக்கியமான காரணம். பெருமதிப்புக்குரிய சகோதரி அவர்கள் இங்கே பேசும்போது என்னை வாழ்த்து பேசிய ஒரு வாழ்த்துறையில் சொன்னார், 2.5 மணி நேரத்தில் 21 கிலோமீட்டரை கடந்து உலக சாதனை படைத்தார். இல்லை, அது நல்ல அற்புதமான செய்தி, ஆனால் அது இல்லை. நான் 160 மாரத்தான்களை ஓடி உலக சாதனை செய்திருக்கிறேன். ஏன்னா 2.5 மணி நேரத்தில் 21 கிலோமீட்டர் ரொம்ப சாதாரணம். நீங்க பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம், நாம எல்லாருமே பண்ணலாம். இப்போ இங்கிருந்து நாம நடக்க ஆரம்பிச்சோம்னா, சும்மா தமாஷா நடக்க ஆரம்பிச்சோம்னாவே 21 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் முடிக்கலாம். அதுக்கு பயிற்சியும் கூட தேவையில்லை. ஆனால் 1 மணி நேரத்திலேயே அந்த 21 கிலோமீட்டர் உலக அளவில் மாரத்தான் சாதனையாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன 21 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான்களை நான் 160 ஓடி இருக்கிறேன். 160 மாரத்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஓடி இருக்கிறேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன், கத்தார், இத்தாலி, நார்வே, இந்த மாதிரி ஒரு 14 நாடுகளில் ஓடி இருக்கிறேன். இந்தியாவில் மொத்தம் 36 மாநிலங்கள். என்னுடைய இலக்கு என்பது 36 மாநிலத்திலும் என்னுடைய கால் தடத்தை 21 கிலோமீட்டர் பதிக்கணுங்கிறது. ஆனால் இது வரைக்கும் ஒரு 24 மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன். ஒரு 6-8 மாநிலங்களில் இன்னும் மாரத்தானே நடத்துவதில்லை. நார்த் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 மாநிலம் இருக்கு. 2க்கு ஓடிட்டு வந்துட்டேன், மணிப்பூர்லையும் அஸ்ஸாம்லையும். ஒரு சில மாநிலங்கள் திரிபுரா, நாகாலாந்து, மிசோரம் மாதிரியான மாநிலங்கள் இன்னும் நடத்த ஆரம்பிக்கல. அது மாதிரி நடத்தினாங்கன்னா அங்கேயும் போய் ஓடிடுவேன். ஓடி முடிச்சு என்னுடைய இலக்கு என்பது இந்தியாவின் 36 மாநிலங்களிலும் 21 கிலோமீட்டர் கால் தடத்தை பதித்தவன் என்கின்ற அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக. இது ஏதோ சாதனை அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, சாதனையும் இல்லை. இது நான் சொன்ன மாதிரி நான் முதல்ல இதை ஓட ஆரம்பிச்சதே என்னுடைய டயபெட்டிக் பயந்து ஓட ஆரம்பிச்சது தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நீரிழிவு நோயின் தாக்கம் தெரிய தொடங்கிய உடனே அன்னைக்கு நடக்கவும் ஓடவும் தொடங்கணும், இன்னும் ஓடின்னு இருக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி கூட இப்போ வந்த உடனே சார் கேட்டார், இன்னைக்கு எவ்வளோ தூரம் போனீங்க அப்படின்னாரு. இன்னைக்கு 12 கிலோமீட்டர் காலையில் நடந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில் 4:45 ஆரம்பித்து ஒரு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் 40 நிமிஷம், ஒரு 12 கிலோமீட்டர் ஸ்பீடாக நடந்து ஓடி இருக்கிறேன். இப்போ டெய்லியுமே அதை பண்ணுவேன். டெய்லியும் ஒரு 10லிருந்து 15க்குள்ளே நடந்தால் தான் அன்னைக்கு எனக்கு ஒரு நிறைவான நாள்னு அர்த்தம். தினந்தோறும் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் கேப் விடுவேன். ஒரு 7 நாளில் ஒரு 6 நாளாச்சும் நடப்பேன். அப்போ இது இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான பழக்கம் இருக்கிற காரணத்தினால்தான் 30 ஆண்டு கால நீரிழிவு நோயின் பாதிப்பு என்பது என் உடலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை.
எனக்கு வேற எந்த அதாவது வயது 65 கடந்திருந்தாலும் இது எந்த விதமான பாதிப்பும் என் உடலில் ஏற்படுத்தாமல் நான் பாதுகாத்து வருவதற்கு என்னுடைய உடற்பயிற்சி பெரிய அளவிலான காரணம். அந்த வகையில் தினந்தோறும் அதை தவறாமல் மேற்கொண்டு வருகிறேன். நீரிழிவு நோயினால் இதை கண்டிப்பாக சொல்லியே தீரணும். இதுக்கு ஒரு பெரிய மருந்து அதுதான். நீரிழிவு நோய்க்கு நடப்பது மட்டும்தான் பெரிய மருந்தே. இது ஒரு பெரிய அளவிலான இது நாம் ஒரு விழிப்புணர்வில் இது மிக சிறப்பாக ஏற்படுத்தணும். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த அரசு பணி நிமித்தமாக ஜப்பானுக்கு சென்றிருந்தேன். ஜப்பானில் டோக்கியோவில் பல்வேறு பணிகள் காரணமாக சென்றிருந்த போது அங்கே ஒரு 8 கிலோமீட்டர் ஹெல்த் வாக் ஒன்று பார்த்தேன். 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஹெல்த் வாக்குன்னு ஒரு ரோடு இருந்தது. அப்போ அங்கே இருக்கிறவங்களை விசாரிச்சதுன்னா ஹெல்த் வாக்குன்னு இது மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு அவங்க சொன்னாங்க. 8 கிலோமீட்டருங்கிறது 10,000 ஸ்டெப்ஸ். 8 கிலோமீட்டர் நடந்தோம்னா 10,000 அடி. ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறுமான இலக்காக ஒரு 10,000 அடி நடந்தால் நல்லது, உடல் நலத்துக்கு நல்லது. எனவே இதை நாங்கள் ஒரு முன்மாதிரியா ஒரு 8 கிலோமீட்டர் வாக் பார்த்து இங்கே வச்சிருக்கிறோம் டோக்கியோலன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் சொன்னேன். டோக்கியோவில் ஒரு ஹெல்த் வாக் 8 கிலோமீட்டர் தூரம் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப நல்ல முன்னெடுப்பது. அந்த 8 கிலோமீட்டர்ல காலையில் வாக்கர்ஸ் போய் டெய்லி அதில் நடக்கிறாங்க. நடக்கிறது மட்டும் இல்லை, அங்கதான் நடக்கணும்னு கிடையாது, எங்க வேணாலும் நடக்கலாம். ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கணுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துற விஷயம் தான் அது. அதனால அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும்னு சொன்னேன். முதலமைச்சர் உடனடியாக ஒரு இடத்துல நான் எல்லா இடத்துலையும் பண்ணுங்கன்னாரு. தமிழ்நாட்டில் 38 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. 38 வருவாய் மாவட்டங்கள்லையும் ஹெல்த் வாக் 8 கிலோமீட்டர் தூரத்தை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ எல்லா இடத்துலையும் ஹெல்த் வாக் வச்சிருக்கிறோம். இப்போ சகோதர அன்புக்கினிய மாணவிகள் வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் இந்த காலேஜ் முடிஞ்ச உடனே எல்லாரும் அப்படியே கொஞ்சம் பொடி நடையாக நடந்தீங்கன்னா இந்த மறைமலை அடிகள் பாலத்தை தாண்டின உடனே முத்துலட்சுமி ரெட்டி பார்க்கு எதிர்த்த மாதிரி பெசன் ரோடில் ஹெல்த் வாக்குன்னு ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். சார் சொன்னார் இல்லைங்களா, எங்கள் வீடு அங்கே தான் இருக்குன்னு. அந்த ஆர்ச்சில் அங்கே தொடங்கி நேராக பெசன் எலியட்ஸ் பீச்சு அப்படியே போய் பெசன் சர்ச்சுக்காக ஆல்காட் ஸ்கூல்லேருந்து திருப்பி யூட்டர்ன் அடித்து அதே சர்ச்சுக்காக போய் திரும்ப இங்கே வந்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் ஒரு சைன் போர்டு இருக்கும். நடந்தால் என்ன நல்லது நடக்குங்கிற ஒரு வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகள் இருக்கும். 2 பக்கமும் ஒரு 80 இருக்கைகள் போட்டிருக்கிறோம். சேர்ஸ் அங்கே உட்காந்து பெஞ்சஸ் உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 80 சேர் போட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த 2 பக்கமும் சுவர்களில் அழகான சித்திரங்கள் வரைஞ்சிருக்கிறோம். நடக்கிறதுனால என்ன பலனுங்கிறத படித்து தெரிஞ்சுக்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால படங்கள் வரைஞ்சிருக்கிறோம், நிறைய படம் வரைஞ்சிருக்கிறோம். ஒரு செல்ஃபி பாயிண்ட், ஒரு 4 இடத்துல செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்கிறோம். ஒரு சகோதரி நாய் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சிலை, இன்னொரு இடத்துல ஒருத்தர் நடந்துட்டு ஒய்யாரமாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை, அந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்கிறோம். பார்க்காதவங்க இப்போ பார்த்தவங்க போக வேண்டியதில்லை, பார்க்காத யாராவது இருந்தால் இன்னைக்கு போய் இன்னைக்கே கூட போய் பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து அங்கே நடக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அந்த நாளையிலேருந்து இந்த 8 கிலோமீட்டர் நடக்கணுங்கிற எண்ணத்தை தானாகவே அந்த இடத்த உருவாக்கும். இப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்கள்லையும் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹெல்த் வாக் நடப்போம் நலம் பெறுவோம்ங்கிற இந்த ஸ்கீம் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ 38 மாவட்டத்தில் நான் எங்கே ஹெல்த் டூர் போனாலும் அங்கே போய் அந்த 8 கிலோமீட்டரில் நானும் நடக்க ஆரம்பிக்கிறேன். மினிஸ்டர் நடக்கிறாருன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற என்ஜிஓஸ், ரோட்டரி, லைன்ஸ், இது மாதிரி எல்லா சங்கங்களை சேர்ந்தவங்கலாம் அன்றைக்கி என் கூட ஜாயின் பண்ணுவாங்க. நான் ஒரு 400-500 பேரை தான் நடப்பேன் அந்த ரோட்டில். அப்போ ஒரு பெரிய டெய்லியுமா ஒரு விழிப்புணர்வுங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க பண்ணின்னு இருக்கிறோம். அது ஒரு பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அந்த கிராமங்களில் 2 பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன், 2 பக்கமும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஹெல்த் வாக்காக பண்ணியிருக்கிறோம். இது ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதை பண்ணியிருக்கிற இது உலக அளவில் முதலில் நாங்கள் பார்த்தது ஒரே இடத்துல, டோக்கியோவில் ஒரு இடத்துல. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 இடங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான இந்த ஹெல்த் வாக் கட்டமைப்பு உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லைங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அந்த வகையில் அது ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்போ நீங்க கூட கேட்கலாம், இது இந்த நடக்கிறதால இது ஒரு விளம்பரப்படுத்தணுமான்னு. கண்டிப்பாக விளம்பரப்படுத்தியே தீரணும். விளம்பரப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கல்லூரி மாணவிகள் மத்தியிலேயே இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. இது பெரிய அளவில் நம்ம விளம்பரப்படுத்தி மற்றவங்களுக்கு இது போய் சேரணும். நான் கூட ஓடி முடிச்சுட்டோன்னே, நடந்து முடிச்சுட்ட உடனே அடிக்கடி என்னுடைய ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு 5 லட்சம் நண்பர்கள் இருக்காங்க பேஜஸில். ட்விட்டரில் ஒரு 3.25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஓடி முடிச்சிட்டோன்னே நான் அதில் என்னோட பதிவு போட்டுருவேன்.
பதிவு போட்டு அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஏராளமான பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் எங்கேயாவது போகும்போது என்ன ஹெல்த் மினிஸ்டர்னு சொல்கிறதோ இல்லை முன்னாள் மேயர்னு சொல்கிறதோ முன்னாள் கார்பரேஷன் சேர்மன் சொல்கிறத விட கோபாரா எங்கே பார்த்தாலும் ஓடுவார் அவர் போகிறாருன்றாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்போது நிறைய பேர் என்ன ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு நாளைக்கு வந்து என்னை மீட் பண்ணி வெளியில் டூர் போகும்போது பேசுகிறாங்கன்னா அதில் பாதி பேருக்கு மேலே சொல்கிறத சார் நான் உங்களை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறேன் சார், நீங்கள் தான் சார் எனக்கு ரோல் மாடல் அப்படின்பாங்க. ஒரு பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி மாரத்தான் ஓடும்போது இதில் வந்து பூனேயில் ஒரு மாரத்தான், பௌதான் ஹில்ஸ்ன்னு இந்த மாரத்தான் ஒரு பெரிய மலைப்பகுதி, அங்கே ஓடின்னு இருந்தேன். ஓடின்னு இருக்கும்போது ஒரு பெரிய மலை, கிறிஸ்மஸ் ரன், அது கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25ஆம் தேதி பெரிய மலைப்பகுதி கீழே இருந்து மேலே போகும்போது மூச்சு அரைக்க போயின்னு இருக்கிறோம். எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருந்தார். அவர் என்ன மாதிரியே பால்டேட்டு. அவர்கிட்ட போய் சார் நீங்கள் எத்தனாவது மாரத்தான்னு கேட்டேன். அவர் சொன்னார் நான் 49னாரு. 49 மாரத்தான் எவ்வளோ வருஷமாக போகிறீங்கன்னா 11 இயர்ஸாக போகிறேன் அப்படின்னாரு. எங்கேருந்து வரீங்கன்னா மும்பையிலேருந்து வரேன்னாரு, இந்திக்காரரு. சரி என்ன இலக்கு என்ன? ஒரு 60 வயசுக்குள்ளே 60 முடிக்கணும். இன்னும் உங்களுக்கு எவ்வளோ 60 வயசு ஆகிறதுக்கு எவ்வளோ நான் இருக்குன்னு ஒரு 1.5 வருஷம் இருக்குது, இதுக்குள்ளே 60 முடிக்கணும்னு பிளான் பண்ணி போய் நிற்கிறேன்னாரு. எதுக்கு இந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சென்னையில் சுப்பிரமணியன் ஒருத்தர் 60 வயசில் 100 ஓடணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாராம். அதை நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன், அதனால நான் ஓடுறேன் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன் சார் நான் தான் சார் அந்த சுப்பிரமணியன். அவருக்கு ஒரே சந்தோஷம், கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கினார். அவர் இப்போவுமே எனக்கு நண்பராக இருக்கிறாரு. அந்த மும்பை பக்கமோ புனே பக்கமோ எங்கேயாவது ஓட போனால் என் கூட வந்துடுவார். அவர் இப்போவும் தொடர்பில் இருக்கிறார். அது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு மொழி தெரியாமல் ஒரு வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான இந்த விழிப்புணர்வை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். அதுக்கு சோசியல் மீடியா ஒரு பெரிய அளவிலான காரணமாக இருக்கிறது. அதனால் நாம் வந்து அதுக்காக தான் ரோட்டரி சங்கம் வந்து இந்த இடத்தை இதுக்காக எடுத்திருக்காங்க. ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தன்னார்வ தொண்டு நிறுவனம். உலக அளவில் இன்னைக்கு மிக சிறந்த தொண்டு நிறுவனங்களில் பிரதானமான இடங்களில் இருப்பது ரோட்டரி சங்கம். ரோட்டரி வந்து ஒரு அது ஹெல்த்துக்கு வந்து பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது சார் வந்த உடனே கவர்னர் சொன்னார் நான் இந்த வருஷம் கவர்னராக இருக்கிறேன், ஹெல்த்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தர போறேன்னாரு. ஏற்கனவே அதான் பண்ணி நிற்கிறீங்க. ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போலியோ இல்லாத உலகமாக இருக்கிறது என்றால் அது ரோட்டரி தான் 100% காரணம். அது மாதிரி இப்போ ரோட்டரி நான் இப்போ மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு இல்லை. நான் சென்னை மாநகரின் மேயராக 2006 இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பெரிய மழை நேரத்தில் தான் மேயரான அக்டோபர் 25ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலான மழை, வடகிழக்கு பருவமழை பெரிய அளவில் பாதிப்பு. அந்த நேரத்தில் இமிடியேட்டாக வந்து சென்னையில் அப்போ பழைய சென்னை வந்து 155 வார்டு 2006, இப்போ 200 வார்டு. அப்போ 155 வார்டுலேயும் 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம். இந்த 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தலான்ட்டு நான் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க சார் 155 இடத்துல நடத்துறதுக்கு நம்ம கையில் டாக்டர்ஸ் இல்லை, போதுமான அளவுக்கு ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இல்லை, என்ன பண்ணலான்னாங்க. நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோட்டரியை நான் பேசுகிறேன், ரோட்டரி லைன்ஸ் கிளப் இவங்க 2 பேரோடும் பேசுகிறேன், அவங்க 2 பேரோட உதவியோடு நம்ம 155 டிவிஷன்லையும் 155 மெடிக்கல் கேம்ப் ஒரே நேரத்தில் நடத்தலாம்னு சொன்னேன். அன்னைக்கு வந்து ரோட்டரியோட கவர்னராக இருந்தவர் காம்தார், இப்போ இதில் கம்பெனி வச்சிருக்காரு மதுரை வாயிலில் காம்தார்னு ஒரு பீகார் தோழர். அவர் கையில் அவர் கவர்னரை போய் மீட் பண்ணி கேட்டேன், சார் இது மாதிரி நான் சென்னை மேயர், சென்னையில் இது மாதிரி ஒரு 155 கேம்ப் நடத்தலான்னு இருக்கிறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். சார் கண்டிப்பாக இது பெரிய இனிஷியேட்டிவ், நாங்கள் எத்தனை டிவிஷன் எங்களுக்கு தரீங்கன்னாங்க. நான் லைன்ஸ் கிளப்போடும் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார், கார்பரேஷன் ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் 3 பேருமா சேர்ந்து இதை ஷேர் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமா சேர்ந்து டாக்டர்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி 155 டிவிஷன்லையும் 155 கேம்ப் நடத்தணும். இந்த 155 கேம்ப் நடத்தின உடனே அதில் பயன்பட்டவங்க எத்தனை பேர்னா ஒரே நாளில் 64,000 பேர் மருத்துவ பயன்பெற்றார்கள். இது என்ன ஆச்சுன்னா லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் கிடைத்தது. இந்தியாவின் சாதனை புத்தகம் லிம்கா. எப்படி உலக அளவில் சாதனைன்னா கின்னஸ், இந்திய அளவிலான சாதனையில் பிரதானமான சாதனை புத்தகம் லிம்கா. அந்த லிம்கா புத்தகத்தின் முதலில் சென்னை மாநகராட்சி இடம் பிடித்தது ரோட்டரி சங்கத்தால் தான். ரோட்டரி சங்கத்தின் அண்டைய ஆளுநர் காம்தார் தான் இதுக்கு முழு காரணமாக இருந்தார். அதில் தொடர்ந்த இந்த நட்பு என்பது தொடர்ந்து ரோட்டரி வந்து ஏராளமான விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ 2019 இறுதியில் இந்த கொரோனா பாதிப்பு வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ், சிலிண்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய பேரிடர் நேரத்தில் கடுமையாக அந்த துறைக்கு உதவி செஞ்ச அமைப்பு ரோட்டரி சங்கம். அது மட்டும் இல்லை, இப்போவும் கூட நான் கேட்டேன், இப்போ அந்த
டயாலிசிஸ்க்கு வந்து டயாலிசிஸ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. சென்னையில் மட்டும் 220 இடங்களில் டயாலிசிஸ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ரோட்டரி கடந்த ஆண்டு மட்டும் 220 இடங்களில் டயாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சைதாப்பேட்டை ஆஸ்பத்திரியில் மட்டும் 14 டயாலிசிஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 14 டயாலிசிஸ் யூனிட் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இது வரைக்கும் 1100 பேருக்கு டயாலிசிஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான பாராட்டுக்குரிய விஷயம். அதை இப்போ இருக்கிற கவர்னர் என்ன சொல்றாருன்னா, இந்த சென்னையில் மட்டும் 2020 டயாலிசிஸ் யூனிட் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போகிறோன்றாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான முயற்சியை ரோட்டரி எடுத்து வருகிறது. இது மட்டும் இல்லை, இப்போ ரோட்டரி சங்கம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டியில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு காவல் ஒரு பூத் வந்து அதுக்கு வந்து ஒரு 4-5 லட்சம் ரூபாய் செலவில் அதுவுமே இப்போ ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளட் பேங்க் ஒன்று சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் அதுவுமே ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹெல்த்துக்கு வந்து பெரிய அளவில் ரோட்டரி சங்கம் இன்னைக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டயபெட்டிக் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அவேர்னஸ் கேம்பை வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளின்னு ஒரு வில்லேஜில் ஒரு திட்டத்தை தொடங்கணும். அந்த திட்டத்திற்கு பெயர் மக்களை தேடி மருத்துவம். அது என்ன மக்களை தேடி மருத்துவம்? தமிழ்நாடு முழுக்க இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உயர் ரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ், இந்த 5 வகை நோய் பாதிப்புகளோட வீட்டில் இருக்கிறவங்க, இவங்களால பெரிய அளவில் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு, குக்கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்குரிய வசதிகள் இருக்காது. அப்படியே வந்தாலும் போதுமான அந்த நேரம் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அரசு உலகிலேயே முதன்முறையாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செயல்படுத்தினார். அந்த கிருஷ்ணகிரியில் தொடங்கும் போது அவர் சொன்னார், முதல் பயனாளி விஜயா என்று நினைக்கிறேன் ஒரு சகோதரிக்கு அங்க மருந்து பட்டகத்தை கொடுத்து முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், இந்த திட்டம் 1 கோடி பயனாளர்களை தமிழ்நாட்டில் சென்றடைய வேண்டும் என்று சொன்னார். நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன், முதல் பயனாளிக்கும் அவர்தான் தந்தார். 50 லட்சமாவது பயனாளிக்கும் சித்தலப்பாக்கத்துக்கு வந்து அவர்தான் தந்தார். 60 லட்சமாவது பயனாளிக்கு நான் மதுரை மையிட்டான்பட்டியில் இருக்கிற ஒரு சகோதரருக்கு சென்று தந்தேன். 75 லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டம் போதமலையில் ஒரு சகோதரி, 80 லட்சமாவது பயனாளி சைதாப்பேட்டை கோதாமேடு பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு, 90 லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு, 1 கோடியே 1வது பயனாளிக்கு மீண்டும் முதலமைச்சரே வந்து திருச்சி சன்னாசிப்பட்டி என்கின்ற ஊரில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு 1 கோடியே 1வது பயனாளி என்கின்ற வகையில் மருந்து பட்டகத்தை தந்தார். அதோடு அந்த பயணம் நிக்கல. கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யுஎன்ஏ, இந்த யுஎன்ஏங்கிறது ஐநா சபை என்பதுதான் உலகின் ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு விருதுக்கு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறது. எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. போன ஒரு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நியூயார்க்கில் வந்து ஐநா சபையின் 79வது பொது சபை கூட்டம் கூடி, அந்த கூட்டத்தில் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்களுக்கான ஒரு மருத்துவத்தை உலக அளவில் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்று சொல்லி தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு ஐநா சபை விருது தந்திருக்கிறது. யுனைடெட் நேஷன் இன்டெலிஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024 என்கின்ற ஒரு விருதை இன்றைக்கு ஐநா சபை தந்திருக்கிறது. இதுக்கு காரணம் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தில் இதுவரை வீடுகளுக்கே தேடி போய் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு புதிதாக இந்த டயபெட்டிக் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது என்றால் 49,62,420 பேருக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. உயர் ரத்த அழுத்த நோய் பாதிப்பு எவ்வளவு பேருக்குன்னா 44,46,334 பேருக்கு. ஒட்டுமொத்தமாக டயபெட்டிக்கும் ஹைப்பர் டென்ஷனும் சேர்ந்து எவ்வளவு பேருக்கு இருக்கிறதா கண்டறியப்பட்டு மருத்துவம் பார்க்கப்பட்டு வருகிறது என்றால் 94,08,754 பேர். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் 2 கோடியாவது பயனாளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த மருந்து பெட்டகத்தை தரவிருக்கிறார்கள். டயபெட்டிக்கு, இந்த நீரிழிவு நோய்க்கு உலக அளவில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு மிக சிறப்பான நிகழ்வு மக்களை தேடி மருத்துவம். இந்த உலகத்துக்கே இன்னைக்கு ஒரு வழிகாட்டும் அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டைப் 1 டயபெட்டிக்ஸ்
குழந்தைங்களுக்கு இன்சுலின் கொடுக்குற ஒரு திட்டத்தை தொடங்கணும். அதாவது குழந்தைங்களுக்கே இப்போ டைப் 1 டயபெட்டிக் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்சுலின் கொடுக்கறதுக்காக ஒரு திட்டத்தை தொடங்கி இந்த டைப் 1 ரிஜிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கையேடையும் தொடங்கி இருக்கிறோம். அதில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 2500 குழந்தைகளுக்கு அந்த இன்சுலின் தருகிற பணியினை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. 2500 குழந்தைகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் டைப் 1 டயபெட்டிக் என்கின்ற வகையில் இன்சுலின் பெறுகிற குழந்தைகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு திட்டமும் தமிழ்நாட்டில் இந்த நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்டது. நம்ம 2022 அக்டோபர் 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல ஒரு திட்டத்தை தொடங்கணும். அந்த திட்டத்துக்கு பேரு ஃபுட் கிளினிக் ஃபுட் ஆம்பிடேஷன். அதாவது நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு எங்கே ஏற்படும்னா பாதங்களில் ஏற்படும். பொதுவாகவே சொல்லுவாங்க, நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு சொல்லுவாங்க, முகத்தை எப்படி நீ பராமரிக்கிறோ அது மாதிரி உன்னுடைய பாதத்தையும் பராமரிக்கணும். முகம் எந்த அளவுக்கு முக்கியமோ, டெய்லி 3 வாட்டி கழுவி சோப் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோமோ அந்த மாதிரி காலையும் பாதுகாத்துக்கணும். அதுக்காக காலுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போடாதீங்க. இப்போ நான் முகத்துக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட ஆரம்பித்து 30 வருஷம் ஆச்சு சார். இன்னும் கருப்பாகவே தான் இருக்கிறேன், சவுப்பாக மாறல. 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நீ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் சிவப்பாகிறதுன்னு ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அன்னைக்கு போட ஆரம்பித்தா 30 வருஷமாக போட்டு நிற்கிறேன், இன்னும் சிகப்பாகலை. சிவப்பாகலைனாலும் பரவாயில்ல, ஃபேர் அண்ட் லவ்லி போடலன்னா முகம்லாம் பொறியாக இது பொறிஞ்சு தள்ளிடுது. அது ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து முகத்தை பார்த்துக்கிற மாதிரி பாதத்தையும் பாதுகாத்துக்கணும். இந்த பாதம் பாதுகாப்பதற்கு இந்த அரசு ஒரு சிறப்பான திட்டத்தை எடுத்து பாதம் பாதுகாப்போம் என்கின்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய பாதங்களை ஸ்கிரீனிங், கிளினிக், சர்ஜரி இந்த 3 சிஸ்டத்தையும் இந்த நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே செய்வது என்கின்ற வகையில் அந்த திட்டத்தையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை குழந்தைகளுக்கான டைப் 1 டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, இந்த டயபெட்டிக் பாதித்தவர்களுடைய பாதங்களை பாதுகாப்பதற்கும் சரி, அதேபோல் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாகவே டயபெட்டிக் பாதிப்புக்கான அந்த பணியாக இருந்தாலும் சரி, உலக அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நான் பங்கேற்பது, கலந்து கொள்வது எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு. நிச்சயமாக இது ஒரு சரியான இடத்துல தொடங்கி இருக்கிறீங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று. எதையும் முறையாக தொடங்கினால் ரோட்டரி சங்கத்தின் இந்த முயற்சி நிச்சயம் இந்த கல்லூரியில் தொடங்கி இருக்கிறீர்கள், இது பெரிய அளவில் வெற்றி பெறும். காரணம், ஒரு 1000-1500 மாணவிகள் மத்தியில் இது போகிற போது இது லட்சக்கணக்கானவர்களுக்கு இன்றைக்கு இந்த செய்தி ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வெற்றி பெறவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக ஒரு செய்தி, பொதுவாக இந்த நடக்கிறது இதெல்லாம் கூட சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் வந்து வேலை இல்லாத இருந்தால் நடக்கலாம் அப்படிம்பாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் நடக்கலாம். இப்போ வந்திருக்கிற யாரும் 24 மணி நேரமும் நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறவங்க மேடையிலையோ கீழே யாராவது இருந்தால் ஒருத்தர் இருந்தாலும் கை தூக்குங்க. யாரும் செய்ய முடியாது. 24 மணி நேரம் யாரும் செய்ய முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு 5-6 மணி நேரம் தூங்கி ஆகணும். 24 மணி நேரம் யாரும் வேலை செய்ய முடியாது. அதுக்காக தான் தொழிலாளர்களுக்கான வேலை சட்டமே 8 மணி நேரம் வேலை. அதிகபட்சமாக இந்த வாட்ச்மேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 12 மணி நேரம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம்லாம் யாரும் வேலை பார்க்க முடியாது. காலையில் 4லிருந்து 6-7 வரைக்கும் யார் என்ன பண்ணுறாங்க, படுக்கையில தான் புரண்டு நிற்பாங்க. அந்த நேரத்தில் தான் நான் ஓடி நிற்கிறேன். எனக்கும் கூட ஒரு சில அதிமேதாவிகள் விமர்சனம் பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் இவர் ஓடி நிற்கிறாங்க. 5:30 மணிக்கு எங்கே ஓடாமல் என்ன பண்ண, நீ படுத்து தூங்கி இருக்கிற, நான் ஓடி நிற்கிறேன். இதுக்கு என்ன விமர்சனம்? ஆனாலும் பரவாயில்ல, அந்த விமர்சனங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு காலையில் 12 கிலோமீட்டர் நடந்தேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை நடந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். 200 விசிட்டர்ஸை பார்த்தேன். டெய்லி 200-300 விசிட்டர் பார்ப்பேன். 200 விசிட்டர்ஸை பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். இப்போ நேராக ஏர்போர்ட் போகிறேன். 400 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மதுரையில் இறங்கி, மதுரையிலிருந்து 70 கிலோமீட்டர் பயணம் பண்ணி திண்டுக்கல் போகிறேன். திண்டுக்கல்லில் போய் நேற்றுக்கு அங்கே ஒரு விபத்து, தனியார் மருத்துவமனையில் ஒரு தீ விபத்து. அந்த தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் இறந்து போனார்கள். 32 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 6 பேரின் சடலங்களுக்கு போய் இறுதி மரியாதை செலுத்தி 32 பேருக்கு அளிக்கிற சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து திரும்ப 4 மதுரைக்கு வந்து 5 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி 6 மணிக்கு சைதாப்பேட்டைக்கு வந்து இன்னைக்கு காலையில் செம்பலப்பாக்கம் ஏரியிலிருந்து அடையார் ரிவர் திறந்து விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1000 கண்ணாடி திறந்துருக்கிறாங்க. அது படிப்படியாக கொஞ்சம் உயரம்னு சொல்கிறாங்க. ஒரு 5000 வரைக்கும் ஆகலாம். எந்த பாதிப்பும் ஏற்படாது, பயப்பட வேண்டியதில்லை. என்றாலும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை மாலை 6 மணிக்கு ஏற்படுத்தவிருக்கிறேன். ஆக இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே 12 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஆற்றுல ஆய்வு பண்ண போகிறேன்.
அதுக்கப்புறம் மாலைக்கு அப்புறம் தான் என்ன வேலை இருக்குன்னு அடுத்து தெரியும். இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறோம். இதனால் வந்து வேலை செய்கிறத வந்து டயபெட்டிக்காக இருந்தாலும் 30 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட், டயபெட்டிக் வந்துருச்சு, என்னாலலாம் இவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியாது, 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓச்சா போதும்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை. நீங்களும் சாதாரண மனிதர்களை போல் மனசு இருந்தால் டெஃபினட்டாக எதையும் சாதிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.